காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள கண்ணாடி தயாரிக்கும் செயின்ட் கோப்பை நிறுவனத்தில் முதலமைச்சர் விஜய் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். ஆய்வு முடித்து வெளியே வந்த பிறகு அங்கு இருக்கக்கூடிய ஊழியர்களுடன் முதலமைச்சர் விஜய் புகைப்படம் எடுத்திருக்கிறார். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் சுப்ராமன். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்று காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 3 இடங்களில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். முதலாவதாக ஸ்ரீபெரும்புதூர் சிப்காட் பகுதியில் உள்ள செயின்ட் கோப்பை நிறுவனத்தில் முதலமைச்சர் அந்த ஆய்வை மேற்கொண்டிருந்தார். குறிப்பாக கிட்டத்தட்ட அந்த நிறுவனத்தில் 5 இடங்களில் தொழில் உற்பத்தி மையம் என்பது செயல்பட்டு வருகிறது. அதில் 5வது மையத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அந்த ஆய்வை மேற்கொண்டிருந்தார். அதாவது அங்கு மிகப்பெரிய ஒரு கண்ணாடி தொழிற்சாலை என்பது செயல்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் அதனுடைய உற்பத்தி குறித்தும் அதே போல உலகளவில் மிகப்பெரிய அந்த கண்ணாடி உற்பத்தி செய்யப்படக்கூடிய காரணத்தினால் அதனுடைய சதவீதம் குறித்தும் முதலமைச்சர் அங்கிருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டிருந்தார். அவர்கள் முதலமைச்சருக்கு என்ன உற்பத்தி செய்யப்படுகிறது என்பது குறித்து முதலமைச்சருக்கு விளக்கி கூறியிருந்தார்கள். தொடர்ச்சியாக ஒரகடம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நிசான் ஆட்டோமேட்டிவ் அதாவது கார் தயாரிக்கக்கூடிய கம்பெனிகளிலும் முதலமைச்சர் தொடர்ச்சியாக அந்த ஆய்வு மேற்கொண்டிருந்தார். அதே போல ஒரகடம் பகுதியில் இருக்கக்கூடிய சிப்காட் தொழிற்பேட்டையிலும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தொடர்ச்சியான அந்த ஆய்வை முடித்துக் கொண்டிருந்தார். அதாவது உள்ளே பார்க்கக்கூடிய அந்த காட்சிகள் என்பது ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்கக்கூடிய அந்த செயின்ட் கோப்பை நிறுவனத்தில் உள்ளே முதலமைச்சர் அங்கு இருக்கக்கூடிய நிறுவனத்தினுடைய உயர் அதிகாரிகளோடு அந்த நிறுவனத்தை பார்வையிட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. அங்கு தயாரிக்கக்கூடிய பொருட்கள் குறித்து அவர் பார்வையிட்டு வருகிறார். அதே போல அங்கு வேலை செய்யக்கூடிய ஊழியரை அழைத்து அதாவது அதை தயாரிப்பது குறித்து அவரிடம் அந்த செய்முறையும் கேட்டு வருகிறார். அதாவது செயின்ட் கோப்பை நிறுவனத்திற்கு முதன்முறையாக வருகை தந்த தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் மரக்கன்று ஒன்றை நட்டிருக்கிறார். அவருடைய வருகையின் நினைவாக, அதாவது நிறுவனத்திற்கு முதன்முறையாக வந்ததன் காரணமாக நினைவாக இருக்க வேண்டும் என்று நிறுவனத்தின் சார்பாக அந்த மரக்கன்று என்பது அங்கே நட்டிருக்கிறார். அதே போல அங்கிருந்த ஊழியர்கள் முதலமைச்சரை பார்த்ததும் உற்சாகத்தில் அவரை பார்த்து அதே போல புகைப்படம் எடுத்துக்கொண்டார்கள். அதே போல அங்கிருந்த ஊழியர்கள் அனைவரிடம் அந்த கார்டன் பகுதியில் நின்று முதலமைச்சர் குழு புகைப்படம் ஒன்று எடுத்துக்கொண்டார். முதலமைச்சரை தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அந்த கட்சி நிர்வாகிகளும் அதே போல அரசு உயர் அதிகாரிகள் அதே போல வனத்துறை அமைச்சர் அதே போல இந்த நிறுவனத்தினுடைய உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் வரவேற்றனர். பேட்டரி கார்களில் சென்று நிறுவனத்தின் உள்ளே இருக்கக்கூடிய அத்தனை யூனிட்களிலும் முதலமைச்சர் சென்று நேரடியாக உற்பத்தி குறித்து அங்கு பார்வையிட்டார். அந்த காட்சிகளை தான் தற்போது நாம் திரையில் பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் வருகைக்கு முன்பாக பொதுமக்கள் ஏராளமானோர் அந்த செயின்ட் கோப்பை நிறுவனத்திற்கு வெளியே கூடியிருந்த சூழ்நிலையில் அங்கு உள்ளே சென்று முதலமைச்சர் அந்த பார்வையிட்ட காட்சிகள் என்பது தற்போது வெளியாகி இருக்கிறது. அந்த காட்சிகளை தான் பார்த்து வருகிறோம். தொடர்ச்சியாக முதலமைச்சர் கிட்டத்தட்ட 40 நிமிடங்கள் அந்த நிறுவனத்தின் உள்ளே சென்று ஒவ்வொரு இடமாக முதலமைச்சர் பார்வையிட்ட காட்சிகள் தற்போது வெளியாகி வருகிறது. குறிப்பாக அந்த செயின்ட் கோப்பை என்ற அந்த கண்ணாடி உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனத்தில் முதலமைச்சர் மரக்கன்று ஒன்றை நட்டு வைத்திருக்கிறார். வீட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய கண்ணாடிகள் அதே போல சோலார் பேனல் தயாரிக்கக்கூடிய கண்ணாடி உள்ளிட்டவை உற்பத்தி செய்யக்கூடிய உலக அளவில் மிகப்பெரிய ஒரு கண்ணாடி தயாரிக்கும் வளாகமாக இந்த ஸ்ரீபெரும்புதூர் சிப்காட் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த செயின்ட் கோப்பை நிறுவனம் என்பது செயல்பட்டு வருகிறது. அந்த நிறுவனத்தில் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆய்வு மேற்கொண்டிருந்தார். அந்த ஆய்வின் போது வனத்துறை அமைச்சர் அதே போல அரசு உயர் அதிகாரிகள் காவல்துறை உயர் அதிகாரிகள் என ஏராளமானோர் உடனிருந்தனர். இந்த ஆய்வை முடித்துக் கொண்டு அவர் இங்கிருந்து நேராக ஒரகடம் சென்று ஒரகடம் பகுதியில் இருக்கக்கூடிய நிசான் கம்பெனியிலும் அதே போல ஒரகடம் சிப்காட் பகுதியிலும் தமிழ்நாடு முதலமைச்சர் தொடர்ச்சியாக அங்கே இருக்கக்கூடிய அந்த பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். இந்த செயின்ட் கோப்பை நிறுவனத்தை பொறுத்தளவில் அங்க இருக்கக்கூடிய அத்துணை, அதாவது உற்பத்தி அதே போல அந்த ஏற்றுமதி உள்ளிட்டவை குறித்தும் அதே போல அங்க இருக்கக்கூடிய அந்த ரோபோட்டிக் மிஷின்ஸ் எப்படி செயல்படுகிறது என்பது குறித்தும் அங்க இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்தினுடைய உயர் அதிகாரிகளுடன் கேட்டு தெரிந்து கொண்டு அதை பார்வையிட்டு அதன் பின்பாக அங்கிருந்து புறப்பட்டு சென்றார்.